தப்பியோடும் முக்கிய புள்ளிகள் அழைப்பானை விடுத்தும் புறக்கணிக்கப்படும் விசாரணை. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க மும்முரம் காட்டும் அனுர் அரசு. செம்மணி மனித புதைக்குழி பேரவலம் அகல அகல வெளிவரம் சிறார்களின் எண்புக்கூடுகள். 1000 கொள்கலன்கள் பரிசோதனையின்றி விடுவிப்பு அமைச்சர் நலிந்த ஜெயதிச அதிரடி தகவல். மக்களின் அரசியல் உரிமைகளுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு நாம் தயார் ஸ்ரீதரன் பகிரங்கம். இலங்கையில் ஏற்பட உள்ள அதிகார மாற்றம் விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. ககவத்தையில் கடும் பதற்ற நிலை பொதுமக்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல். ககவத்தையில் போலீசார் மற்றும் பொதுமக்களுக்கு இடையில் ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக அங்கு கடும் பதற்றமான சூழல் நிலவுகின்றது. போலீசார் மீது பொதுமக்கள் கற்களை கொண்டு தாக்குதல் நடாத்தியிருந்த நிலையில் அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல் நடாத்தியுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் அளித்ததாக கூறப்பட்டு சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட ககவத்தையை சேர்ந்த இளைஞரின் இறுதி சடங்கு இன்று மதியம் இடம்பெற்றது. 22 வயதுடைய இமான் சுரஞ்சன் என்பவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் குறித்த இளைஞனின் இறுதி சடங்கின் பின்னர் போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே மோதல் நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த கிராமத்தில் பாதுகாப்பு காரணங்களின் பொருட்டு சுமார் 150 போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தப்பட்டிருந்தனர். இதன்போது கொலை செய்யப்பட்ட இளைஞனின் உறவினர்கள் மற்றும் கிராமவாசிகள் இணைந்து இளைஞனின் மரணத்திற்கு போலீசாரும் பொறுப்பு என்று கூறி அவர்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடாத்தினர். எனவே கிராம மக்களை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல் நடாத்தியுள்ளதுடன் இதில் சிலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 30ஆம் திகதி இரவு ககவத்தை பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு சென்ற குழுவினர் 2 இளைஞர்களை அழைத்து சென்று துப்பாக்கி சூடு நடாத்தியிருந்தனர். அதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட இளைஞன் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நடாத்திய விசாரணைக்காக வாக்குமூலம் அளிக்குமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் நேற்று லஞ்ச ஒழிப்பு அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகவில்லை. அவர் கடத்தொழில் அமைச்சராக இருந்த காலத்தில் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தின் மூலம் அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன்படி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சிறப்பு விசாரணைகள் தலைமை ஆய்வாளர் ராஜித சேனாரத்னவுக்கு நேற்று காலை 9 மணிக்கு குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க முன்னிலையாகுமாறு எழுத்துப்பூர்வமாக அறிவித்திருந்தார். எனினும் அவரது சார்பாக அவரது சட்டத்தரணி ஆணைக்குழுவில் முன்னிலையாகி ராஜித உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் விசாரணையில் பங்கேற்க முடியாது என்றும் கடிதத்தை ஒப்படைத்துள்ளார். இதேவேளை முன்னாள் வீடமைப்பு மற்றும் கட்டுமான அமைச்சர் விமல் வீரவன்சவம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் சில கடைகளை விற்பனை செய்தது தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்குமாறு அவரிடம் கேட்கப்பட்டுள்ளது. ஆனால் அவரும் கொடுக்கப்பட்ட திகதியில் முன்னிலையாக முடியாது என்று அறிவித்து ஒரு புதிய திகதியை கோரியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியிலிருந்து இன்று 2 சிறார்களின் எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்மதி தொழில்நுட்பத்தின் ஊடாக அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வின் போது சிறார்களின் எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதாக சட்டத்தரணி SV நிரஞ்சன் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் 2 சிறார்களின் எண்புக்கூடுகளும் வெவ்வேறு இடங்களில் தனித்தனி அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதனிடையே சேலை போன்றதொரு ஆடையும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அது முழுமையாக புதைகுழியிலிருந்து அப்புறப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் ஒரே இடத்தில் பின்னி பிணைந்த நிலையில் சில எண்புக்கூடுகள் தொகுதிகளாக காணப்படுவதால் அவற்றை துல்லியமாக கணக்கிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சிந்துபாத்தி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்படும் 2ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகளில் இதுவரையில் சுமார் 40 எண்புக்கூடுகள் அடையாளம் படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் 34 எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி SV நிரஞ்சன் குறிப்பிட்டுள்ளார்.
பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை நாட்டில் இல்லாது செய்வதே தமது அரசியல் ரீதியான கொள்கையாக ஆரம்ப காலத்தில் இருந்து காணப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி பொது தேர்தலின் போதும் ஜனாதிபதி தேர்தலின் போதும் இதற்கான வாக்குறுதிகளை வழங்கியமை தொடர்பிலும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதன்போது நினைவுபடுத்தியுள்ளார். ஜனாதிபதியும் இந்த விடயம் தொடர்பில் அதிக அக்கறை செலுத்துவதுடன் நீதியமைச்சரும் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதற்கு ஏற்கனவே குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான புதிய சட்டங்களை வகுப்பதற்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். உலகளாவிய அதிகார போராட்டம் எதிர்காலத்தில் இலங்கையில் அதிகார மாற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகம் அதிகார போராட்டத்தின் ஆபத்தான காலகட்டத்தில் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமை பலவீனமான பொருளாதாரத்தை கொண்ட இலங்கையின் மீது கடுமையான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புத்தக வெளியீட்டு நிகழ்வொன்றின் போது உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலை கண்டிப்பதில் நான் ஈரானுடன் நிற்கின்றேன். அணுசக்தி தொடர்பாக ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி வந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டது. ஈரான் இலங்கைக்கும் உதவிய நேரத்தில் தற்போதைய அரசாங்கம் முன்வராமை என்பது வருந்தத்தக்கது. உலகில் அணுசக்தி மற்றும் பொருளாதார சக்தியின் ஆதிக்கம் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளிடம் இழக்கப்படுகின்றது. இது ஆசிய நாடுகளில் ஒன்றாக மாறி வருகின்றது. ரஷ்யாவும் சீனாவும் தற்போது ஒரு சக்தியாக உயர்ந்து வருகின்றன. அந்த சக்தி அமெரிக்காவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் ஒரு பிரச்சனையாகும். சர்வதேச பரிவர்த்தனைகளை தேர்ப்பதற்கான நாணயமாக சீன நாணயம் உருவெடுத்துள்ளது என்று ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். புதிதாக குத்தகைக்கு எடுக்கப்பட்ட விமானத்தின் விமான அணிவகுப்பை ஏற்பாடு செய்தவர்களும் எதிர்காலத்தில் விசாரணைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்போது 10 ஆண்டுகள் பழமையான விமானத்தை கொழும்பில் 3 முறை பறக்க அனுமதித்தவர்களும் நாளை கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என நாமல் கூறியுள்ளார். இதேவேளை தனது குடும்பத்தினர் எந்த தவறும் செய்யவில்லை. மீண்டும் வலியுறுத்திய நாமல் அனைத்து விசாரணைகளுக்கும் தமது ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் உலகளாவிய எரிபொருள் விலைகள் குறைந்துள்ள நிலையில் சமீபத்திய எரிபொருள் விலை உயர்வின் கமிஷன்களில் யார் யார் பயனடைகின்றார்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களின் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் அரசியல் உரிமைகளுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்று கண்டாவளை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றும் போது கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு பின்னர் கண்டாவளை பிரதேசத்திற்கான ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இனிவரும் காலங்களில் மாதாந்தம் நடாத்தப்பட வேண்டும். எமது மக்களின் பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்தி சார்ந்தும் அரசியல் உரிமைகளுக்காகவும் சேர்ந்து பயணிப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம். கண்டாவளை பிரதேசத்தில் பொதுமக்களின் காணிகள் வனவள திணைக்களம் வனஜீவராசிகள் திணைக்களம் ஆகியவற்றினால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதனை விட 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மத்திய வகுப்பு திட்ட காணிகளில் பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுக்கான காணி ஆவணங்களை வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் துறைமுகங்களில் ஏற்றப்பட்ட நெரிசல் காரணமாக இதற்கு முன்னர் 14 சந்தர்ப்பங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் எவ்வித பரிசோதனைகளுமின்றி விடுவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், கொள்கலன் விடுவிப்பில் அமைச்சர்களால் அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படுவது உண்மைக்கு புறம்பானதாகும். அவ்வாறு எங்கும் தெரிவிக்கப்படவில்லை. ஒரு சிலரால் எவ்வித அடிப்படையுமின்றி இவ்வாறான கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்த நிலைமையில் அண்மையில் எவ்வித பரிசோதனைகளுமின்றி விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் கொள்கலன்கள் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வெளிவர தொடங்கியதால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவினால் ஜனவரி 30 ஐவரடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. திரைசேரியின் பிரதி செயலாளர் தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டது. இந்த குழுவினால் சில பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன. கொள்கலன் விடுவிப்பினால் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதா, சுகாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் ஸ்திரமாக கூற முடியாது. சுங்க பணிப்பாளர் நாயகத்தினால் நியமிக்கப்படும் குழுவினால் வழங்கப்பட்ட பரிந்துரைகளுக்கு அமைய இதற்கு முன்னர் இவ்வாறு 14 சந்தர்ப்பங்களில் சுமார் 1000க்கும் அதிகமான கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ள குழு தெரிவித்துள்ளது என அவர் கூறியுள்ளார். செம்மணி புதைக்குழி சம்பவங்களுக்கும் தனது கட்சிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கண்டாவளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று பகல் 9:30 மணிக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரனின் தலைமையில் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார்.